தென்சென்னை திமுகவிற்கு வெற்றி வாய்ப்புள்ள தொகுதி என்பது தெரிந்தும் தமிழிசை சவுந்தரராஜன் இங்கு போட்டியிடுவது பரிதாபத்திற்குரியது என்றும் அவர் பேசாமல் ஆளுநராகவே தொடர்ந்திருந்தால் நல்லது என்றும் அமைச்சர் துரைமுருகன் தெரிவித்துள்ளார். இது ஜெயிக்கிறதுக்குன்னே பிறந்த தொகுதி. சவுத் மெட்ராஸ் இங்கே வரலாமா? பாவம். உள்ளூரில் ஓனா முடிக்காமல் அசலூரில் ஆனை பிடிச்சானா இன்னொருத்தன் அங்கே வந்துருக்கேன். அது மாதிரி ஆகையினால நீ ஒன்றும் கவலைப்படாது. சுமதியை பொறுத்த வரையில் ஷி ஃபிட் ஃபார் எ கேண்டிடேட் ஃபார் பார்லிமெண்ட். பார்லிமெண்ட்டில் போனால் ஒன்று வச்சுங்க, பாட தெரிஞ்சவ தான் கச்சேரிக்கு போகணும், ஆட தெரிஞ்சவ தான் மேடைக்கு வரணும், குஸ்தி தெரிஞ்சவங்க தான் மல்யுத்தத்துக்கு போகணும், பேச தெரிஞ்சவங்க தான் பார்லிமெண்ட்டுக்கு அசம்பிளிக்கு போகணும். பார்லிமெண்ட்டில் பேசணும்னா முதல்ல 2 லாங்குவேஜ் தெரியணும். ஒன்று ஹிந்தி தெரியணும். தெரியாதவனுக்கு காக்கா போக்கான்னு பேசக்கூடாது, அவனை எல்லாரும் அவன் தெரியும். இன்னொன்று இங்கிலீஷ் தெரியணும். இந்த 2ம் தெரியலன்னு வச்சுக்கோ, ஜெயிச்சு போகிறான்னு வச்சுக்கோ. ஏன் சார் இப்படியே இவ்வளோ தூரத்து கட்டியிருக்கானே, எப்படி வரிப்பா? என்ன ஒரு தூரம் இல்லை, ஒன்றும் இல்லை. என்ன வெள்ளக்காரன் கட்டின பரவாயில்ல, அதை விட கட்டணும். போகலாமா காபி குடிக்கிறதுக்கு? என்ன பேசுகிறான்? என்ன பேச்சு போகிறான்? வாடா, நாம் இல்லாதானே நடக்குவது. பாவம். அப்புறம் என்ன? ஹலோ, ஊரில் என்ன பண்ணுறீங்க? ஏடா சேடை வைக்கலன்னு ஒன்று? உங்கள் அம்மாவுக்கு உடம்பு தெரியலையா? நான் நாளைக்கு வரேன். இதுதான் அந்த எம்பி. அங்கே போனால் 2 தெரியணும். அதெல்லாம் முடியாது. இங்கிலீஷ் தெரியல, தமிழும் தெரியலன்னு வச்சுக்கோ, எங்ககிட்ட வந்துடணும். எங்க சட்டத்தை வாடா வாடா நில்றா, சகல வார்த்தைகளும் விடலாம். இது ஒரு மாதிரியான இடம், இங்க வந்துடலாம். ஆனா அங்க அப்படி இல்லை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.